ஃபிஷ் மார்க்கெட் பக்கத்துல போயிட்டு இருக்கப்போ திடீர்னு கீக்கின்னு பயங்கரமா சத்தம். என்னடா சத்தம்னு போய் பார்த்தா கலர் கலரா ரகரகமா விதவிதமா ஏகப்பட்ட பேர்ட்ஸ் இருந்துச்சு. யூசுவலா இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் நான் பெட் ஷாப்ல தாங்க பாத்திருக்கேன். ஆனா ஒரு பேர்ட் மார்க்கெட்டே நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். குட்டி குட்டியா கியூட்டான டக்ஸ், பேர்ட்ஸ், முயல் குட்டின்னு ஏகப்பட்டது இருந்துச்சு. சின்ன வயசுல ஆசையா அந்த கலர் கோழியை நிறைய பேர் வாங்கியிருப்போம். ஆனா அது ஏன் சாகுதுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. சரி அதை விடுங்க. வெரைட்டியான பேர்ட்ஸ், அதுக்கு தேவைப்படுற A to Z ஐட்டம்ஸ் இங்க வச்சிருக்காங்க. இந்த ஷாப்போட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணிக்கோங்க. பேர்ட்ஸோட பிரைசிங் கேட்டேன். கம்பேரிட்டிவ்லி இங்க பெஸ்ட் பிரைசிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பேர்ட்ஸ் வளர்க்க ஆர்வமா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஹோல்சேல் ரேட் தான் நம்ம கஸ்டமருக்கு சொல்றோம். நார்மல் பிஞ்சஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலவரப்படி பேர் வந்து 250 எடுக்கிறோம், 300 கொடுத்துட்டு 300 கொடுத்துட்டு இருக்கீங்க. பேர் 90s கிட்ஸோட ஃபேவரட் ஒரு கோழி, கலர் கோழி குஞ்சு இருக்கும் இல்லைங்க, இது வந்து 350 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையாலுமே வேற லெவல். இந்த மாதிரி விஷயங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறது யாருக்குமே தெரியும். கோழி குஞ்சு இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே வளர்த்துருக்கோங்க. ஜோடி 5 ரூபா, ஒரு கோழி குஞ்சு 5 ரூபான்னு வாங்கணும். இப்போ வந்து ஜோடி 30 ரூபாங்களாமா. அது வந்துட்டு நல்லா அழகாக வெல்வெட் மாதிரி இருந்தது, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கலர் கலராக வச்சுருந்தாங்க. இது அந்த கோழி கூப்பிடுற சவுண்டு பப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எல்லாமே உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அமைதியாக இருந்ததெல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுது. ஒரு மிஸ்ஸிங்காக வர்றது, அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி இங்கே வர்றது ஒரு சில மெயினான ஆளுகளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பிளேஸ் அந்த ஹோம்ஒர்க் நல்லாயிருக்கும். நார்மல் ஹோம்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 500 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 500-1000 போகிற வர கிலோமீட்டர் நமக்கு இப்போ வரும். 2000-3000 கிலோமீட்டர் கடல் தாண்டுற புறாவும் இருக்குது. கடல் தாண்டி வரும். வெளிநாட்டிலேருந்து இங்கே வரும். அந்த புறாவும் இருக்குது. இப்போ நம்ம அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டைசன் அவன் ஃபுல்லாக கடல் தாண்டுற புறா தான் வச்சிருக்காரு ஹோம்ஒர்க். எல்லாருக்குமே கருங்கோழி கறி, பிளாக் சிக்கன் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நார்த் சைட்ல ரொம்ப ஃபேமஸான இந்த சிக்கன் இப்போ தமிழ்நாடு சைட்லயும் ஃபேமஸா மாறிக்கிட்டு இருக்கு. என்னதான் இதோட விலை ரொம்ப பயங்கரமா இருந்தாலுமே எல்லாருமே இதை வாங்கி ஹெல்த்துக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட 25% ஆஃப் புரோட்டீன் வந்து இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிரும். அதே மாதிரி இதோட ஃபேட் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட 0.73 இருந்து 1.03% வரைக்கும் தான் டோட்டலாவே இருக்கு. அதே மாதிரி 100 கிராம் கறி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் வந்து 184.75 மில்லிகிராம் தான் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப லோ. சூப்பராகவே வந்து பாத்தீங்கன்னா இதை சாப்பிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ். ஓகே பாய். இந்த ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் படி பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு இருக்கு, 1200க்கு இருக்கு, 1500க்கு இருக்கு. கலர் ஏர்வேஸுக்கு ரேட் வருது. ஓகே பாய். இதெல்லாம் வந்து கையில் பிடிக்கணுங்க பாய். கையில் பிடிக்கலாங்க. சிங்கிள் எடுத்து பழகுனா பிடிச்சிக்கலாம். இல்லை இப்போ பிடிச்சா கை தான் கடிக்கும். ஏன்னா அடல்ட் இதெல்லாம் அடல்ட். ஓகே. மேலே இருக்கிறது பாய், மேலே இருக்கிறது ரிங் வெரைட்டி. கண்ணூர் எடுத்துட்டாண்டே பார்த்தீங்கன்னா இது நார்மல் பேர்டோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டான பேர்டு. அதாவது பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ், ஆஃப்ரிக்கன் காக்டெயில், இதுக்கு அடுத்த வெரைட்டி தான் கண்ணூர். இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் 5000லேருந்து ஒரு 60,000 வரையும் இருக்குது. இதோட வெரைட்டி பொறுத்து பார்த்தீங்கன்னா ரேட் மாறும். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மினிமம் வந்து 1500 பேர். 1500 கலர் சொல்ற மாதிரி ரேட்டு காக்டெயில். ஓகே. மேலே இருக்கிற காக்டெயில் அது காக்டெயில் தான். இது பெருசா எல்லாமே அடல்ட் தான். எல்லாமே அடல்ட் தான். அப்படி வேணும்னா எடுத்து கொடுத்துருங்க. சிக்கன் எடுத்து கொடுக்குறீங்க. ஹேண்ட் டைம் எடுத்து கொடுக்குறீங்க. எல்லாமே எடுத்து. இது பாய், இது ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ். இது ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான். இது காங்கூர் வெரைட்டி. இது பேரா இருக்குன்னா சிங்கிளா போட்டுருக்கோம் நம்ம. சரிங்க பாய். பேரா வேணுங்கிறது பேரா கொடுத்துருவோம். ஹேண்ட் டைம் வேணுங்கிறது ஹேண்ட் டைம் எடுத்து கொடுத்துருவோம். இது எவ்வளோ பாய் வருது? இது பேர் வந்து இன்னைக்கு 4500, 3500 அப்படி கலருக்கு தகுந்த மாதிரி வேணும். இது எவ்வளோ ஒன்றும் பெருசாகும் பாய்? இது இவ்வளோ சைஸ் கலர் மட்டும் டார்க்கா. ஓகே. இது பாய், இது அதே மாதிரி பைனாப்பிள் கண்ணூர். சரிங்க. பைனாப்பிள் கண்ணூர் அப்படிங்கும்போது இது ஒரு 4000 பேர் வரும். பேர் 4000 வரும். ஓகே. ஹேண்ட் டைம், சிப்ஸ் எது வேணாலும் எடுத்து கொடுத்துருவோம். அன்ஃபீடி சிக்கு, டேண்டு எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம். இந்தியன் ஃபேன்டைலுங்குவாங்க. ஓகே பாய். அமெரிக்கன் ஃபேன்டைல் இருக்குவாங்க. அப்புறம் டைல் மார்க் இருக்குங்க. டைல் மார்க்னு என்ன? டைல் மார்க்குங்கிறது இதான். ஓ, இது டைல் மட்டும் கலரா இருக்குமா? ஓகே. இது வந்து சிங்கிளா இருக்கா? சிங்கிளா வச்சிருக்கீங்க. சிங்கிளா தான் இருக்குது. மேல் மட்டும்தான் இருக்கு. ஓகே. இதை பாருங்க. ஸோ இதுலேயே கலரு பியூர் ஒயிட். இது கலரு. ஓகே. கலர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாம் ரேட்டு சூப்பராக. அதுவும் அதே ரேட்டு தான் பாய்? எல்லாம் ஒரே ரேட்டு. 1000 குஞ்சு. இப்போ நம்ம கேரளா வந்தால் என்ன பண்ண விற்றுருவோங்க. 5 நாள் 6 நாளில். இது மாதிரி வந்து இன்னைக்கு 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 200 குஞ்சு தான் விற்றுச்சு. ஒன்றும் வியாபாரம் மாதிரி விற்கிற மாதிரி ஒன்றும் தெரியல.
சும்மா ஒரு 500 குஞ்சிக்கும். எது மாதிரி வந்து அதிகமாக வாங்குறாங்க? இந்த மாதிரி சும்மா புளி விளையாடுறதுக்கு தான் விளையாடுறாங்க. சில பேர் நல்லா வளர்த்துறாங்க. ஒரே கலரு பெயிண்ட் வெரைட்டிங்க. ஓகேப்பா. இது பெயிண்ட் வெரைட்டிங்க. பேர் வந்து 2500 போகுது. 2500 மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே. இன்னைக்கு இந்த கலர் ரொம்ப ரேர். ஏமா இது நல்ல பெயிண்ட் வெரைட்டிங்க. அதுலயே கிரே வந்து நார்மலா கிடைக்குங்க எப்பவுமே. ஓகே ஓகே, நார்மலா கிடைக்கும். ஓ சூப்பர் சூப்பர். இதோட ரேட் எவ்வளோ போய் வருது? இது ரேட் நான் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் படி பார்த்தோன்னா 2500. ஓகே ஓகே. சேனலை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நான் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி